பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. என்னன்னு சொல்லுங்க, என்கிட்ட கேளுங்கிறார், கேள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இயேசு சொல்லியிருக்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். இன்னும் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலும் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று ஆண்டு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கேட்கிற உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் பதிலளிப்பார். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி உங்களை நடத்துவார். நேருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், கேட்க வேண்டிய இடத்துல கேட்காம உலகத்துக்கு முன்னால் போய் நின்று அவங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றமும் தோல்விகளும் இழப்புகளுமா இருக்கும். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களுக்கு இறங்குவார். நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். கேட்கிறதை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, அவருடைய விருப்பத்தை உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. வல்லமை இறங்கட்டும், உடைய கரம் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஐயா. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த தேவைகளை சந்தித்து அற்புதமாய் வழிநடத்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. சில அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.